ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவிலேயே நம்ம சில முக்கியமான விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு. அது என்ன முக்கியமான விஷயங்கள்னு ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அதாவது இந்த வருதுன்னு சொன்ன அந்த லாக்டவுன் மெல்ல மெல்ல அப்படி தலை காட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் வந்து அங்கங்கே விதிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காகத்தான். ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா இடங்கள்லேயும் வந்து ஒரு பார்ஷியலாக ஒரு முடக்கம் வரும்போது தொழில் முடங்கி போகலாம், அல்லது நமக்கு வந்து வியாபாரத்தையோ இல்லை தொழிலையோ வந்து எப்போதும் போல செய்ய முடியாத சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ஏற்கனவே பல தடவை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷேர் ட்ரேடிங் மட்டும்தான். ஒரு சாதாரண இப்போல்லாம் ரொம்ப எளிமையாகிடுச்சு ஷேர் ட்ரேடிங். உங்களுக்கு தெரியும், மொபைல் ஆப்பே போதும். ஒரு சாதாரணமான ஒரு பட்ஜெட் மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு சின்ன ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் தான். ஆக்சுவலாக ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் வந்து பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களுடைய மணியை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. பட் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லேட்ரல் திங்கிங்கில் மாற்றி வச்சு இந்த மாதிரியான அந்த சின்ன ஒரு கேபிட்டலை வச்சுக்கிட்டு இதில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கற்பக விருட்சம் மாதிரி பணத்தை அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது வந்து பலமுறை நிரூபிச்சுட்டே வர்றோம். அது அப்பப்போ இந்த சேனல் வீடியோஸ்னு சொல்லிகிட்டே வரேன். புல் ஸ்ட்ரீட் இணையதளத்துலேயும் கட்டுரைகளில் எழுதிட்டுருக்கேன். ஸோ அப்படி வரும்போது இன்றைக்கி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதியா ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட், அதாவது சூப்பர் ஜாக்பாட்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஜாக்பாட் வந்து கிடைச்சது. ஸோ இந்த வீடியோவில் இது ஏன் இப்படி அமையுதுங்கிறத வந்து சொல்லிடுறேன். இப்போ என்ன கேட்பாங்க சில பேர் வந்து, சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வரும்போதெல்லாம் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அதில் பணம் வருது இதில் பணம் வருது இப்படி சொல்லி அள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்களே, நிஜமாக பணம் வருதா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடாதா, முன்னாடியே சொன்ன நாங்களும் வாங்கியிருந்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் கேட்பீங்க. அது முன்னாடியே சொல்லலாம் தான். முன்னாடியே சொல்லணும்னா என்ன அதில் ஒரு சிக்கல் வரும்னா, இதை வந்து யார் ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ட்ரேடிங் ஆட்டிடியூட் எப்படி, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி, அவங்க அந்த கேபிட்டலை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய எமோஷனல் கோஷன்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பலதரப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே இதை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம்னா வந்து சாதாரணமாக வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டை வச்சு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தப்பாக ட்ரேட் பண்ணி இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணி ஒரு சவறான புரிதலோட ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் ஸ்ட்ரைட்டாகவே யார் வந்து ரிஸ்க் எடுக்க துணிகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐ ஆம் ரெடி டு டேக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இதை வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் கேஷ் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் நான் ட்ரேடிங் டிப்ஸாகவே கொடுத்துட்றேன். அப்புறம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த லோ லெவலில் பென்னி லெவலில் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த சூப்பர் ஃபேன்ஸ் யூடியூப் வழியாக சூப்பர் ஃபேன்ஸ் வழியாக மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கும் ட்ரேடிங் டிப்ஸை கொடுத்துட்றேன். அதை பற்றி அப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ இந்த சக்ஸஸ் பண்ண இந்த சூப்பர் ஜாக்பாட் என்ன வந்ததுங்கிறத சொன்னோம்னா வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இந்த இதில் என்ன ஸ்டாக்கை நான் பண்ணியிருக்கணும், என்ன ஸ்டாக்கை ட்ரேடிங் டிப்ஸை கொடுத்துருக்கணும், அதே ஸ்டாக்கை பழைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் வந்து இதை பற்றி நான் கவனிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தையும் எழுதியிருக்கிறேன். ட்விட்டர்லேயும் வந்து ட்விட்டர் ஹேண்டில்லையும் நான் போட்டிருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து இது வந்து முன்னாடி சொல்லிட்டு செஞ்ச ஒரு விஷயந்தான், திடீர்னு ஒன்று செய்யலை. வாங்க இந்த வீடியோவில் போய் அது என்ன ஸ்டாக்கு, அது எப்படி ஒரு மாயம் பண்ணது, எப்படி வந்து ஒரு சின்ன முதலீட்டை பெரிய அளவில் வந்து ஒரு ஜாக்பாட்டாக கொடுத்ததுங்கிற பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து JSW ஸ்டீல், அந்த ஜிண்டால் JSW ஸ்டீல். இந்த JSW ஸ்டீலோட என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா, இதோடைய 540 கால் ஆப்ஷன். ஸோ போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கேட்டேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சொல்லிட்டு தான் வீடியோவில் போடுறேன். இந்த JSWவோட 540 கால் ஆப்ஷன் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் 6 ரூபாய்க்கு தான், வெறும் 6 rupees தான் வந்து இது என்ட்ரி ப்ரைஸு. என்றைக்கு, ஏப்ரல் 1ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி வெறும் 6 ரூபாய்க்கு JSW 540 கால் ஆப்ஷனை வாங்கும்போது அதுக்கான லாட் சைஸ் வந்து 2700, 2700. அப்போ லாட் சைஸை அந்த 6 ரூபாயில் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஒரு லாட் எடுக்கிறதுக்கான குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டில், இந்த பர்டிகுலர் ட்ரேடிங்கில் இட் கம்ஸ் அபவுட்
16,200. ஒரு பேச்சு சுவாரஸ்யத்துக்காக 16K அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த 16K ஒரே வாரத்தில் என்ன ஆச்சு, எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் இதில் உள்ள ஹைலைட்டே இருக்குது, இதில் உள்ள சுவாரஸ்யமாக இருக்குது, இதில் உள்ள அந்த கேசினோ ஆப்ஷனோட மகத்துவமே இருக்குது. இதில் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணலை, எதுவும் வார்த்தைகளை மிகைப்படுத்தி சொல்லலை, எந்த விதமான சதுரங்க வேட்டைத்தனமாகவும் பேசலை, உள்ளபடி நடந்ததை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். கரெக்டாக ஒரு வாரம் தான், ஒரே வாரம், அதாவது 1ஆம் தேதி ட்ரேடிங் டிப்ஸாக புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினில் கொடுத்தது. முன்னாடியே வந்து இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை பற்றி கவனிங்கப்பா, இந்த ஸ்டீல் செக்டார்லாம் வந்து ஒரு மொமெண்டம் காமிச்சிட்ருக்கு. டாடா ஸ்டீல் கூட இருக்குது. டாடா ஸ்டீலில் வந்து இதை பண்ண முடியல. டாடா ஸ்டீலில் வந்து ஏன் கொடுக்க முடியலன்னா, அதோடைய ப்ரீமியம் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இப்போ இல்லை, ரொம்ப தள்ளி போய் ஒரு அவுட் ஆஃப் மணி கால் எடுக்கணும்னா கூட வந்து 20,000 30,000 போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடிங் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுக்கக்கூடிய ஒரு ட்ரேடருக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம், அல்லது அவர் ட்ரேடிங் பண்ண சொல்கிறோம், அல்லது நானே ஒரு ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா, ஆவரேஜாக வந்து ஒரு 5,000 15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம பையிங் ப்ரைஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரேடிங்காக நான் கருதுவேன். 15,000 மேலே போச்சு நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க், அது வேண்டாம், அதில் போய் நம்ம பண்ண வேண்டாம். ரெண்டு வேறு ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணிட்டு போகலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இப்போ இதில் வந்து என்னாச்சு, இந்த ₹6 வாங்கின ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அடுத்த நாள் ₹13 போச்சு, அப்புறம் ₹20 போச்சு, அப்புறம் ₹30 போச்சு, அப்புறம் ₹48 போச்சு. ₹48 போகும்போதெல்லாம் சில பேர்கிட்ட சொன்னேன், சில நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு டபுள் ட்ரிபிள் 4 டைம்ஸ் ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது, புக் பண்ணி எடுத்துக்கோங்க, ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. மற்றவங்க ரிஸ்க்கோட இந்த ஸ்டாக்கை வந்து அப்படியே அடகாத்து ஒரு கோழி மாதிரி உட்காந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ₹104 போயிருக்கு. ஜஸ்ட் இமேஜின், இது எந்த மிகைப்படுத்தலும் கிடையாது, நடந்தது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ₹6 இருந்த ஜேஎஸ்டபிள்யூ 540 கால் ஆப்ஷனுடைய அந்த ப்ரைஸு இன்றைக்கி ₹104 போகும்போது 6 to 104ங்கிறது வந்து லாட் சைஸில் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி அந்த எண்ட் அமௌண்ட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, இட் கம்ஸ் அபவுட் 2.808 lakhs. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் உங்களை ஆசை வார்த்தை காட்டலை, உங்களை டெம்ப்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறக்கா இதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்குது. ஒரு சாமானிய மனிதராலையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மார்க்கெட் உதவிட்டு தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு புதைக்குழி கிடையாது, ஒரு ஆபத்தான இடம் கிடையாது, சூதாட்டம் கிடையாது. சரியான ஸ்கிரிப்பை, நான் அடிக்கடி சொல்கிறது தான், சரியான ஸ்கிரிப்பை சரியான என்ட்ரி ப்ரைஸில், சரியான லாட் சைஸில், சரியான டைரக்ஷனில் எடுத்தோம்னா யாராக இருந்தாலும் பணத்தை அள்ளி கொடுக்க இந்த மார்க்கெட் தயங்காது. ஒரே விஷயந்தான், மார்க்கெட்டை நீங்கள் நேசிக்கணும். இந்த சினிமாலெலாம் சொல்லுவாங்க, சினிமாவை நேசித்தவனே சினிமா கைவிடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை. அதே போல் மார்க்கெட்டை நேசித்தவங்கள மார்க்கெட் கைவிடாது, ஸ்கிரிப்பை நேசித்தவங்க ஸ்கிரிப்பு கைவிடாது. அதே போல் நான் எழுதின புத்தகங்கள்லாம் அப்படி தான், பணத்தை நேசித்தா பணம் நம்ம கைவிடாது, நம்மக்கிட்ட வந்தே தீரும். அப்போ இது வந்து வெறும் 16K அப்படிங்கிறது 2.8 lakhs ஒரே வாரத்தில் வந்திருக்கு. இந்த ஒரே வாரத்தில் வந்து இப்படி ஒரு growth வருது, எங்கே வருதுன்னு பாருங்கள். அதுதான் இதில் உள்ள ஆச்சரியமே. மார்க்கெட் வந்து ஒரு 2-3 நாளாக வந்து தாறுமாறான மார்க்கெட்டு. அதுவும் 2 days முன்னாடி உள்ள மார்க்கெட்டை பார்த்தோம்னா மேலே ஏறுது, கீழே போகுது, சைடில் போகுது, இங்கிட்டு போகுது, அங்கிட்டு நிற்குது, இங்கிட்டு நிற்குது. அது மாதிரி வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் மாறிட்டே இருக்குது. +29 போகுது, -20 வருது, மேலே நல்ல தூக்கிட்டு போய் கீழே அப்படியே கீழே விடுது. இந்த மாதிரியான ஒரு ஹைலி வொலட்டைலான ஒரு மார்க்கெட்டில், ரொம்ப ஸ்பெக்குலேட்டர்ஸ் மட்டுமே ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டில், ஆப்ரேட்டட் பீப்புள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டில், எஃப்ஐ மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டில், சாதாரணமான ஒரு ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்பை சத்தம் போடாமல் எடுத்துகிட்டு பொறுமையாக நம்பிக்கையோடு உட்காந்துருந்தாங்கன்னா அது இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேட் தெரியணும். அதுதான் இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். ஃபீஸ் வந்து இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு இல்லை. ஏன்னா லட்சங்களில் லாபம் வரும்போது எனக்கு 1000ங்களில் ஃபீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு இவ்வளோ வருஷங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிற ட்ரிக்ஸ் அது. ஸோ அது அப்படி இருக்குது. இல்லை ஸ்ட்ரைட்டாகவே ட்ரேடிங் டிப்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஜாக்பாட்ஸ் வரும், டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் வரும், ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற லெவலில் ஃபீஸ் இருக்கும். இல்லை ஒரு ஸ்மாரான இதில் போகணும், பென்னி லெவலில் சின்ன அமௌண்ட்டில் பண்ணணும், பென்னி லெவல் ஈக்குவிட்டிலையும் கூட பண்ணணும், ஸ்பெகுலேட்டிவ் ஈக்குவிட்டிலையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னா இந்த யூடியூப்பில்
ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு யூடியூப் தரப்புலேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் 799 பெர் மந்த், ஒவ்வொரு மாதமும் 799 பெர் மந்த்து. ஸோ அது அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அல்லது இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூகுள் பே வழியாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். அந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் சின்ன லெவலில் பண்ணலாம், இல்லை பெரிய லெவலில் பண்ணோம்னா அந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் சக்ஸஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் இது. என்னால் பண்ண முடியுது, என்னால் பண்ண முடிஞ்சால் என் சப்ஸ்கிரைபராலையும் பண்ண முடியுது, என் சப்ஸ்கிரைபர் பண்ண முடிஞ்சால் உங்களாலையும் பண்ண முடியுங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. ஸோ நீங்கள் உங்களை நம்புங்க, மார்க்கெட்டை நேசிங்க, மார்க்கெட் உங்களுக்கு பணம் கொடுக்கும். தொடர்ந்து புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.